ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் சின்ன காளிபாளையம் சொல்லிட்டு அங்கே ஒரு புதுசாக ஒரு பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அறிவியல் பூங்கான்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸில் இருக்கோம் பாருங்கள். இப்போ எல்லாம் ஃபுல்லாக மூங்கில் காடு தான். என்ட்ரன்ஸ் வாங்க பார்க்கலாம். ஃபாலோ மீ. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கொரில்லா கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் ஃபுல்லாக மூங்கில் காடு தான். அது பார்த்திங்கன்னா அரிய வகை மூங்கில். இது பார்த்திங்கன்னா இது தாமரை குளம். ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா தாமரை இப்போ இல்லை, பட்டு ஐடியா பண்ணியிருக்காங்க வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அரிய வகை. பார்த்திங்கன்னா ஓவியம்லாம் நல்லா சூப்பராக வரைஞ்சி வச்சுருக்காங்க. எல்லாம் ஃபுல்லாகவே மூங்கில் தான். ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா இந்த வாக்கிங், காலையில் ரன்னிங் வாக்கிங் போய்க்கலாம். மற்ற பார்க்கில் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, அறிவியல் பூங்கா அப்படின்னா எப்படி இருக்கும் அது மாதிரி. பாருங்கள் ஃபுல்லாக மூங்கில் காடு தான். ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரு புற்று. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் மரம், நம்ம அரிய வகை மரம், நாட்டு மரம்னு சொல்லுவாங்க. நாட்டு மரங்கள் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை எப்படி இருக்கு பாருங்கள். எல்லா ஓவியம்லாம் நல்லா சூப்பராக வரைஞ்சிருக்காங்க. ஃபுல்லாக கேமரா, பார்க் ஃபுல்லாக கேமரா, 50-60 கேமரா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் ஃபால்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இது உள்ள ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகும், ஒரு 1 hour. சில்ட்ரன்ஸ் விளையாடுறது பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை, ஸோ ஓரளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகும். ஏன்னா நம்ம திருப்பூரில் இன்னும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஒரே பார்க்கு திருப்பூரில் இருக்குது, அது சின்ன பார்க்கு. அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபேமிலியோடலாம் போக முடியாது அங்கே. ஒரு டைம்லாம் ஓடியான்ட்டோம் பார்த்துட்டு. இந்த பார்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருப்பூருக்கும் பல்லடத்துக்கும் சென்ட்ரலில் இருக்குது. சின்ன காளிபாளையம் சொல்லிட்டுங்க. திருப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா 11-12 கிலோமீட்டர் வரும். அதே மாதிரி பல்லடத்துலேருந்து 11-12 கிலோமீட்டர் வரும். பஸ்ஸு வசதி கொஞ்சம் கம்மி தான். 2 வீலரு இருந்தால் வந்துடலாங்க. பஸ் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா இங்கே நல்லா வசதியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பூக்கள், பூச்செடி எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, அரிய வகை. ஆனால் பிளேஸ் பற்றி நல்லா இருக்குது. ஃபுல்லாக ஏக்கர் கணக்கில் வச்சுருக்காங்க. இது நமக்கு பிடிச்சது இங்கே ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கேரளாவில் வந்து இது ஃபுல்லாக இது பண்ணியிருப்பாங்க போல். பாருங்கள் குட்டிஸ் இந்த ரோலிங்கு. ஆனால் கீழேலாம் நல்லா புல்வெளி மாதிரி போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். உட்கார்றதுக்கு சௌரியமாக இருக்குல்ல. நின்ற மாதிரி தான், காலு தான் வலிக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி காலு தான் வலி எடுத்துச்சு. உட்கார்ற மாதிரி இருக்குது, ஆனால் வெயிலில் தான் உட்கார்ற மாதிரி இருக்குது. நிழலில் தான் இருந்தால் நம்மளால் உட்காந்து இது பாருங்கள் நல்லாயிருக்கு. இந்த இடம் வந்து ஃபுல்லாக தண்ணி இதாகும்போது நல்லா வாட்ரு ஸ்ப்ரே ஆகும். சூப்பர். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஓவியம் தான் நமக்கு பிடிச்சிருச்சு, நல்லாயிருக்கு. பாருங்கள் எந்த குட்டிஸ் போகிறது. ஜிம்மு உடற்பயிற்சி கூடன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது பெரியவங்க பண்ணுறது தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் உடச்சிட்டாங்க. பாருங்கள் குட்டீஸ் எல்லாம் இது சும்மா விளையாட்டு ஜிம்மு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியெல்லாம் இல்லைங்க. சும்மா ஏதோ குழந்தைங்க விளையாடுற மாதிரி தான் இருக்குது. சும்மா ஏதோ சொல்கிற அளவுக்கு இல்லை இது.
பாருங்கள் நல்லா காலை எட்டல் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்கள். நம்ம பையன்தான். சும்மா ஏதோ லைட்டாக பண்ணிக்கலாம். வார்மர்க் மாதிரி தான் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த பாப்பா பாருங்கள் 1 மணி நேரம் ஆடிட்டுருக்கு. அப்புறம் இந்த வாட்ரு வந்து அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் உள்ள கடைகள்லாம் இருக்குது, என்னென்னு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பாய். நாங்கள் தான் கிளம்புறோம். சுற்றி பார்த்தாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்குங்க. ஒரு 1 கிலோமீட்ரு வரும், அவ்வளோதான். நமக்கு பக்கம். பட் திருப்பூர்லேருந்து வர்றது கொஞ்சம் லாங் தான். ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டு பரவாயில்ல. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? வேற ஓகே பாய்.